ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். இங்க வந்து அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சப்போர்ட் பண்ணியோ நாங்க யாரும் இங்க வரல. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட நிக்கிறவங்களுக்கு தான் இங்க வந்திருக்கிறது என்னன்னு கேட்கறது தான் இங்க வந்திருக்கோம். நாங்க வந்து அதிகாரி பக்கம் நிற்போம், ஹாஸ்பிட்டலை காப்பாத்துக்கு வந்தோம், கவர்மெண்ட்டை அப்படி நினைக்காதீங்க. நான் எல்லா பிரச்சனையும் போன்ல கேட்டுட்டு 4 இவர்கிட்ட மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். நான் வரும்போதே ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். சிஎம் சாருக்கு இதை கன்வே பண்ணி சரிங்களா. இப்போ சென்னையில இருந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு அனஸ்தேஷியா டீம் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. சென்னையில இருந்து, இங்க கிடையாது, சென்னையில இருந்து ஸ்பெஷல் அனஸ்தேஷியா கமிட்டி டீம் ஒன்னு ஹெல்த் மினிஸ்டருடைய தலைமையில ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த டீம் இங்க வருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போறதுல வேற ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுதான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். சரிங்களா. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க யாரும் அதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் வந்து அந்த ஸ்பெஷல் டீம் ஒரு நிமிஷம் இருக்கு. அந்த ஸ்பெஷல் டீமோட இன்வெஸ்டிகேஷனை உடனடியா நடத்துவாங்க. நடத்திட்டு இதுல உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நேர்மையா நாங்க கொண்டு வந்து சொல்றோம். நீங்க அதுக்கு பத்தி பயப்பட வேண்டாம். நேர்மையா அங்க என்ன நடந்திருக்குன்னா ஸ்பெஷல் டீமோட இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நாங்க அது வரைக்கும் உங்க கூட இருப்போம். நீங்க வந்து கவர்மெண்ட் வச்சு நீங்க இது பண்ண தேவையில்லை, நீங்க அதிகாரிகளை நினைச்சு பயப்பட தேவையில்லை. இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. என்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு என்ன ரிப்போர்ட் வருதுன்றத நாங்க நேர்மையா உங்ககிட்ட சொல்றோம். ஒருவேளை அப்படி அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கும் பட்சத்துல ஒருத்தர் மேல கூட பாரபட்சம் பார்க்காம கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். நான் அதுக்கு உத்தரவாதம் தரேன். ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன்.